எலிமினேட்டர் இன்னைக்கு திண்டுக்கல் டிராகன்ஸ் வர்சஸ் திருச்சி கிராண்ட் சோழாஸ். சற்று முன் காயின் டாஸ். அஸ்வின் காயினை தூக்கி போட்டாரு. காயின் விழுந்ததும் அவர் பக்கம்தான். திண்டுக்கல் டிராகன்ஸ் டாஸை வென்று ஃபீல்டிங் தேர்வு செஞ்சிருக்காங்க. ட்ரீம் 11 பிளேயிங் 11 ஆஃப் திருச்சி கிராண்ட் சோழாஸ் பார்த்துருவோம். சுரேஷ்குமார் கேப்டன், வசீம் அகமது ஓபன் பண்ணுவாங்க, சுஜய் ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, ஜாஃபர் ஜமால், சஞ்சய் யாதவ், முகிலேஷ், ஜே கௌஷிக், ராஜ்குமார், சரவணகுமார் கன் பேட்டிங் லைனப், அதிசிராஜ் அண்ட் செல்வகுமரன் போலிங் அப்படிப்பாங்க. ட்ரீம் 11 பிளேயிங் 11 ஆஃப் திண்டுக்கல் டிராகன்ஸ் பார்க்குறோம். முதல்ல போலிங் போடுறாங்க. எந்த விதமான மாற்றமுமே கிடையாதுங்க. பெரியசாமி, சசிதரன் போன மேட்ச் சூப்பரா பண்ணாரு. சந்தீப் வாரியர், வருண் சக்கரவர்த்தி, அஸ்வின், இதுதான் போலிங் அட்டாக்கா இருக்கும். அண்ட் மாற்று வீரர்கள் பார்க்குறோம். திருச்சி முதல்ல பேட்டிங் ஆடுறாங்கன்னா கே ஈஸ்வரனை எதிர்பார்க்கலாம். திண்டுக்கல் டிராகன்ஸுக்கு சிவம் சிங் இன்னைக்கு இம்பாக்ட் சப்ல இருக்காரு. ஸோ ஆஃப்கோர்ஸ் அவர் வந்து அஸ்வினோட ஓபன் பண்ணுவார். 2 ரைட் ஹேண்டர்ஸ், வசீம் அகமது, ஜே சுரேஷ்குமார், கோயம்புத்தூரை சேர்ந்தவர், திருச்சியை லீட் பண்றாரு. ஒரு பெரிய தொகை கொடுத்து எடுத்தாங்க மெகா ஆக்ஷன்ல. சந்தீப் வாரியர் அந்த வெள்ள குக்குபரா பந்தை எடுத்துக்கிட்டு ஆரம்பிப்பார் முதல் ஓவர். எலிமினேட்டர் ஃபர்ஸ்ட் பால். ஆஹா, நல்ல வேகம், நல்ல ஸ்விங், நல்ல ஏரியால ஆரம்பிச்சிருக்காரு. பியூட்டிஃபுல் ஷாட்டுங்க. எடுத்தோனே பவுண்டரியா தொடுத்துட்டு போறாரு. பவுண்டரி அஸ்வன், முதல் பவுண்டரி. ஆஹா, சரியான ஷாட் சுரேஷ்குமார் கிட்ட இருந்து. இந்த வாட்டியும் மான் பாக்னா தான் பால் அவர் தான் துரத்துது. டைவிங் மான் பிடிக்க முடியல. கடைசி பால், இன்னொரு பவுண்டரி. ஆஹா, இது அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ற மாதிரி ஒரு பவுண்டரி. திருப்பி அதுதாங்க பண்ணிருக்காரு. இது அஸ்வின் இன்சைட் அவுட் தான் அடிச்சிருக்காரு இந்த வாட்டி. பாயிண்ட் தலை மேல பெரிய ஷாட்டுங்க. காத்துல தான் போயிருக்கு அண்ட் டிஸ்டன்ஸும் போயிருக்கு. அண்ட் இந்த வாட்டி ஒரு சான்ஸுங்க. அக்ராஸ் லைன் ஆடி இருக்காரு மான் பாஃப்னா. விட்டாரா இல்ல, புடிச்சிட்டாருங்க. ஆல்ரெடி ஒரு கேட்ச் விட்டுருந்தாரு. இந்த வாட்டி மான் பாஃப்னா ஜஸ்ட் எஸ்கேப். இம்பாக்ட் பிளேயரா வந்தாருங்க. ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்து சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் த மேட்சா இருக்கும் அந்த மான் கே பாப்னாவோட கேட்ச். ஃபர்ஸ்ட் ஒரு கேட்சை விட்டாரு, இது நழுவி போய் அமுக்கிட்டாருங்க உள்ள. செம்ம கேட்ச். சசிதரன் முதல் விக்கெட்டை வீழ்த்தியிருக்காரு. கேப்டன் சுரேஷ்குமார் gone for 23, 32 for 1 திருச்சி. ஜே கௌஷிக் 122 ஸ்ட்ரைக் ரேட், 1300 ரன் மேல. பெரிய ஷாட்டுங்க வசீம் கிட்ட இருந்து. இன்ஃபேக்ட் அஸ்வின், ஆஹா, மெயின் bowlers எல்லாம் நீங்க கேப்ல அடிச்சிருக்காருங்க. எஸ், ஒரு பவுண்டரி கிடைக்கும். ஷார்ட் ஆஃப் லென்த் சசிதரன். நல்ல ஷாட்டிங்க வசீம் கிட்ட இருந்து. எஸ், காத்துல போயிருக்கு. மிட் விக்கெட் ஃபீல்டர், நல்ல கேட்சுங்க. வருண் சக்கரவர்த்தி வந்தாரு, விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. சூப்பர் கேட்சுங்க, உள்ள ஓடி வந்தாரு. செம்ம கேட்சுங்க. லென்த் பின்னாடி இருந்தது, அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் தி மேட்சா இருக்க நல்ல வாய்ப்பு. தினேஷ் உள்ள ஓடி வந்தாரு. அண்டர் லைட்ஸ் செம்மையா பொசிஷன் பண்ணாரு. கரெக்டான ரோல் பண்ணாரு. ஜே கௌஷிக் 9 ரன்ஸ்க்கு வெளியேறார். 55 for 2 திருச்சி. தூக்கி அடிக்க ஒரு முயற்சி. காத்துல விமல் குமார் கீழே வராரு. அண்ட் அதை பிடிச்சிட்டாரு. வருண் சக்கரவர்த்தி ஒரு கேம் சேஞ்சருங்க. வந்தாரு, போன மேட்ச் அடிச்ச 2 பேட்டரியும் பாக்கெட் பண்ணிட்டு போயினே இருந்தாரு. ஃபர்ஸ்ட் புலி அவுட். இப்போ சஞ்சய் யாதவ் early on காலி. செம்ம ஸ்பெல் போட்டுக்கிட்டு இருக்காருங்க. லென்த் வெளியில இருந்தது, அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. பாட்டம் எட்ஜ்ல படுத்துக்கு விமல் குமார் நல்ல பொசிஷன் பண்ணி சூப்பரா அந்த கேட்சை எடுத்திருக்காரு. யங்ஸ்டர் செம்மையா கலக்கி இருக்காருங்க. வருண் சக்கரவர்த்தி ஒரே ஓவர்ல 2 முக்கியமான விக்கெட்களை வீழ்த்திருக்காரு. சஞ்சய் யாதவ் அவுட் ஃபார் 1, 57 for 3. ராக்கெட் ரசல் ராஜ்குமார் வந்திருக்காரு. ஸ்ட்ரைட்டா போயிருக்காரு ராஜ்குமார். பட் இது கையில போய் உட்காருது. அஸ்வின் இந்த பேட்டில் ஜெயிச்சிருக்காரு. அனிமேட்டட் செலிப்ரேஷன்ஸ் அவர்கிட்ட இருந்து. திண்டுக்கல் டிராகன்ஸ் கலக்காலஜிக்கல் bowling பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கிறோம். ராஜ்குமார் காலி. பெரிய மொமெண்ட் இது மேட்ச்ல. கொஞ்ச நேரமா ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ராஜ்குமார்.
இந்த முறை பந்து மேல இருந்தது, ஷஃபிள் பண்ணி அடிச்சாரு, பட் நேரா கையில தினேஷ் ஃபீல்டர் சூப்பர் கேட்ச். 2 முக்கியமான கேட்ச் அவர் தான் எடுத்திருக்காரு. செலிப்ரேஷன் தாறுமாறுங்க, ஏன்னா அந்த விக்கெட் முக்கியத்துவம் அவ்வளோ என்னன்றது நமக்கு தெரியும். ராஜ்குமார் அவுட் ஃபார் 0, 59 for 4. யூ முகிலேஷ் வந்திருக்காரு கிரீஸுக்கு. முயற்சி கடைசியா வசீம் அகமது மச் நீடட் பவுண்டரி அவர் பேட்ல இருந்து அவுட் ஆயிருக்காங்க. ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. 2 ஃபீல்டர்ஸ் கன்வர்ஜ் ஆறாங்க, ஆனா மிஸ் ஃபீல்ட் அங்க விமல் குமார் கிட்ட இருந்து. கஷ்டமா இருக்கு. ஜெனரலி ஆஸ் அ பேட்டர் நான் வந்து இந்த கூகுளிக்கு பார்க்கும்போது அந்த பாம் அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த கையை பார்ப்பேன். ரன் அவுட்கான வாய்ப்பு காலி நினைக்கிறேன். விக்கெட் நம்ம பார்க்க தட்டிட்டு 2வது ரன் அடிச்ச உடனே சொன்னாரு, பட் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனாரு. பாருங்க அவர் ஓடின திசை ரொம்ப தப்புங்க, ரொம்ப தூரமா ஓடிட்டாரு. ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் ஓடல, ஒரு டிஃபிகல்ட் டேக், பட் சூப்பரா எடுத்து அடிச்சாங்க சசிதரன். நல்ல ஒரு த்ரோ. இந்திரஜித் தேங்க்யூ. வசீம் அகமதோட ஸ்ட்ரகிள் முடிவுக்கு வருது. 36 ரன் அடிச்சாலும் 41 பந்துகள் எடுத்திருக்காரு. 78க்கு 5 இப்ப திருச்சி. ஜாஃபர் ஜமால் லூசுலா அப்படியே அந்த போலந்திருக்காரு. அடிச்சது ஜாஃபர் ஜமால், அடிச்சா வெள்ளதான் போய் விழியும். மறுபடியும் ஒரு பவுண்டரி வந்திருக்குங்க. கார்த்திக் சரண் அந்த பக்கம் போல்டு எக்ஸ்ட்ராடினரி ஓவர் முடிச்சு கொடுத்திருக்காரு பெரியசாமி. நடு ஸ்டம்ப் தெரிக்குது எல்லா இடத்துலயும். இன்னைக்கு இவரோட நாளா அமைஞ்சிட்டு இருக்கு முகிலேஷ் காலி. யூ முகிலேஷ் அவரோட புவர் ரன் கண்டினியூ ஆயிட்டு இருக்குங்க. யார்கர் பியூட்டிஃபுல்லா நெயில் பண்ணிருக்காரு. உள்ள வந்து ஃபைன் லெக் மேல தூக்கி விடுறதுக்கு பார்த்தாரு, பட் மிடில் ஸ்டம்ப் பறந்திருக்குங்க. பெரியசாமி சரியான ஒரு கம்பேக். ஃபர்ஸ்ட் ஓவர் 10 ரன் கொடுத்தாரு, பட் இங்க முகிலேஷ் விக்கெட் எடுத்திருக்காருங்க. 12 ரன்னுக்கு காலி. 97 for 6 திருச்சி. சரவணகுமார் வந்திருக்காரு. ஸ்ட்ரைட்டா போயிருக்காரு அண்ட் டிஸ்டன்ஸும் இருக்கு இந்த வாட்டி. ஜாஃபர் ஜமால் கிட்ட இருந்து ஒரு சரியான டமால். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி விமல் குமார். ஆஹா, கையில நழுவி போயிடுச்சுங்க. லெஃப்ட் சைடுல கடாசிருக்காரு ஜாஃபர் ஜமால். இவர் அடிச்சா டமால். அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப். அடிச்சோடனே தெரிஞ்சது இது 6 தான் அப்படின்னு. தாட்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்கு. மேல கிளம்பி இருக்க இந்திரஜித் மைனன் சொல்லிட்டாரு, பிடிச்சாரு. அண்ட் இந்த பேட்டில் ஜெயிக்கிறது the legend, the myth, அஸ்வின் சூப்பரா bowling போட்டிருக்காரு. 2 6 கன்சீட் பண்ணாரு. பட் கடைசியில நான் தான் பிஸ்தா அப்படின்றத காமிச்சிட்டாரு. எப்பவுமே ஹர்ட் பண்ண ஒரு bowler நம்ம மேல 6 அடிச்சு அது இந்த மாதிரி ஒரு பெரிய bowler இருக்கு. இன்னும் இன்டெலிஜென்ட்டா போட அகைன் ஸ்லோ டவுன் பண்ணாரு. மீட் பண்ண முடியல. இந்த பிட்ச் அந்த மாதிரி தான் ஸ்லோ இருக்கு. கொஞ்சம் ஹோல்ட் ஆகி வந்திருக்கு. கான்ஃபிடென்ட்டா கூப்பிட்டாரு. பட் this was of course அஸ்வினோட win. ஜாஃபர் ஜமால் நல்ல கான்ட்ரிபியூஷன் அவர்கிட்ட இந்த 33 ரன். திருச்சி 128 for 7. செல்வகுமரன் உள்ள வந்திருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். போல்டு குச்சி பார்த்து போடு. கேபிபி அஸ்வின் அவரோட ஸ்பெல்ல சூப்பரா முடிச்சிருக்காரு. 3வது விக்கெட் அவருக்கு. செல்வகுமரன் ரொம்ப பெருசா யாருமே ட்ரபிள் பண்ணல அவரை தவிர. நேரா வந்து டெலிவரி ரிவர்ஸ் அடிக்க பார்த்தாரு. ஆஃப் ஸ்டம்ப் கிரவுண்ட்ல இருந்து போச்சு. அஸ்வின் அவரோட ஸ்பெல்ல இதோட முடிச்சிட்டாரு. 4 ஓவர் 28 ரன் 3 விக்கெட்ல. செல்வகுமார் 0 அவுட். திருச்சி 128 for 8. தேர்ட்டி 40 பால்ஸ் டைம் எடுத்து ஒரு 50 அடிப்பாரு. மச் நீடட் எட்ஜ் பவுண்டரி சராக் பேட்ல இருந்து. இப்போ அப்படி வந்தாலும் எடுத்துப்பாங்க அடுத்த மோமெண்ட். கையில போய் விழுந்திருக்கு. நிறைய விளையாடி இருக்கேன். ஆக்சுவலி டென்னிஸ் பால்ல செம்மையா அடிப்பார் ஆர்த்தி அவரு. ஒரு மேட்ச் எம்ஆர்எஃப்க்குமே ஆடி வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு கடைசியா 2 6 அடிச்சு 9th விக்கெட் இப்படி தான் போச்சு. சிவம் சிங் உள்ள வந்தாரு. ஏதோ கான்ட்ரிபியூஷன் இருக்கும். 11 ரன்னுக்கு காலி. சரவணகுமார். திருச்சி தத்தளிச்சிட்டு இருக்காங்க 132 for 9ல. சரியான ஷாட். இப்பதான் சொன்னேன் 6 அடிப்பாருன்னு. இவரை நான் 6 அடிச்சு பார்த்திருக்கேன். இப்போ நம்ம எல்லாருமே பாக்குறோம். வந்து மோதி பாருடா வரலாறு
ஆஹா செம்ம ஷாட்யா. ஆர் அஸ்வின் ஒரு பவுண்டரியோட ஆரம்பிச்சிருக்காரு. ஸ்ரீராம் கேபிட்டல் 4 to begin the innings. And திருப்பியும் கேப்ல ஆஹா எம்மாடி அம்மா அஸ்வின் என்ன பேட்டிங்க ஃபர்ஸ்ட் 2 பால். ஆஹா இது ஒரு பவுண்டரி. And இந்த வாட்டி ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர்ங்க. ஏன்னா என்ன மாதிரி பேட்டிங் ஆடின்னு இருக்காரு பாருங்க. இங்க ரன் கொடுக்காம அப்படின்னு ஆரம்பிச்சீங்க த்ரூ த லைன். ஆஹா பேல் அவுட் பத்தி பேசின்னு இருக்கும்போது ஆர் அஸ்வின் பால் அவுட் அடிச்சிட்டாருங்க. பெரிய ஷாட்டுங்க. சிவம் சிங் ஸ்கவுட் தட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஸ்டேடியம் விட்டு திருப்பி வரல. திருப்பி காத்துல சாம ஷாட்யா சிவம் சிங் கிட்ட இருந்து. இதுக்கு தான் ஸ்ட்ரைக்கை வச்சுக்கணும் அப்படின்னு ரமேஷ் தான் அணியும் பேசினாங்க. காத்துல இந்த வாட்டி கனெக்ஷன் இல்ல. முக்கிலேஷ் கையில போய் விழுந்திருக்கு. மிடில் ஆஃப் த பேக்ல இருந்து போல சிவம் சிங்க்கு. இன்ஃபேக்ட் இந்த ஷாட்டும் ஆன் தான் சொல்லுவேன். ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்தது. இது சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் த மேட்ச். ஒன் ஆஃப் த ரேர் கேட்சஸ் வந்து அதை எடுத்துட்டாங்க இவங்களும். சிவம் சிங் ஒரு பிளிஸ்டரிங் நாக் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு 16 அடிச்சது. திண்டுக்கல் டிராகன்ஸ் 54-1. ஃபுல் டாஸ் பால் இந்த வாட்டி லெக் சைடுல சும்மா தட்டி விட்டுருக்காரு. அண்ட் பவுண்டரி கிடைக்கும். இன்சைட் எட்ஜ் பிரெஞ்ச் கட் 4 ரன். ஃபுல் ஷாட் கேப்லயும் போயிருக்கு. ஆர் அஸ்வின் தொட்டதெல்லாம் தங்கம் பட்டதெல்லாம் பவுண்டரி. திருப்பி பெரிய ஷாட்டுங்க அஸ்வின் கிட்டே. இன்ஃபேக்ட் 4வது கன்சிக்யூட்டிவ் பிளே ஆஃப் 50 ஆர் அஸ்வினுக்கு. yet another record கிரியேட் பண்ணிருக்காரு இந்த TNPL. இப்போ அவரும் சாய் சுதர்ஷனும் தான் அந்த 4 continuous 50s in playoffs ல இருக்காங்க. all round performance from the champion ரவிச்சந்திரன். ஆஹா பியூட்டிஃபுல் பிக்கப் ஷாட் அஸ்வின் கிட்ட இருந்து. இது லாஸ்ட் ஓவர்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணாரு மாட்ல. இந்த வாட்டி தூக்கி அடிச்சிருக்காரு. அண்ட் 6. ஆர் அஸ்வின் இன்னைக்கு டெரிஃபிக் ஃபார்ம்ல இருந்திருக்காரு. ஸ்லோவா தூக்கி போடப்பட்ட பந்து தூக்கி வெள்ள அடிச்சிருக்காரு. இன்னைக்கு வந்திருக்கு. ஆஹா சரியான பேட்டிங் இது. மறுபடியும் கேப்ல பிரில்லியன்ட் பேட்டிங். மேனிபுலேட் பண்றாரு ஃபீல்ட. இந்திரஜித் இப்போ பிரில்லியன்ட் பேட்டிங். பாபா இந்திரஜித் கிட்ட இருந்து அவரோட முதல் 6 இந்த மேட்ச்ல. போல்ட் அதிசயராஜ் டேவிட்சன் வந்தாரு. ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து ஒரு சூப்பர் டெலிவரி. மிடில் ஸ்டம்ப் காலி. சரியான ஒரு இன்னிங்ஸ் எண்டுக்கு வருதுங்க. ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து அதிசயராஜ் யார்கர் போட்டாரு. விக்கெட்ல விழுந்துச்சு. எலிவேஷன் கிடைக்கல அஸ்வினுக்கு. பட் என்ன ஒரு இன்னிங்ஸுங்க. ஒரு எலிமினேட்டர்ல 83 ஆஃப் ஜஸ்ட் 48 balls 130 for 2 திண்டுக்கல் டிராகன்ஸ். குமார் உள்ள வந்திருக்காரு. ஒரு ஃபார்மாலிட்டி தான். இங்க இருந்து திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு 11 ரன் தான் அடிக்கணும். கையில போய் உட்கார்ந்திருக்க பாயிண்ட்ல ஈஸ்வரா. குட் ஒன் போபோ. ஸ்லோயர் ஒன் திருப்பி அதே மாதிரி வைடா போட்டாரு. இந்த வாட்டி சுஜய் கையிலேயே போய் உட்கார்ந்திருக்கு. சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் த மேட்ச். நல்ல ஃபார்ம்ல இருந்த விமல் குமார் அவுட் ஆயிராரு. 4 ரன் தேவைன்னும் போது விமல் குமார் 7 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டு போறாரு. 137 for 3 டிடி. தினேஷ் வராரு. திருவண்ணாமலையை சேர்ந்தவர். போல்ட் ஈஸ்வரா. நிஜமாலே விக்கெட் வந்து ஈஸ்வரா கலக்கிட்டு இருக்காரு. தினேஷ் டெஃபினெட்லி கோல்ட் ஃபிஷ் மெமரி வேணுங்க. இந்த வழியை மறக்கணும். அவரு வந்தாரு. 2வது பாலே ஈஸ்வரன் யார்கர் போட்டு தூக்கி இருக்காரு. தினேஷ் வந்தார். 0க்கு அவுட். 137 for 4 டிடி. ஹன்னி சைனி வராரு. என்னங்க கடைசியா முடிச்சிருவாரு. பேட்ல எந்த பகுதியில் அந்த ஆங்கிள் போட்டாலும் 4 போகும். ஹன்னி சைனி பேட்ல இருந்து வின்னிங் ரன்ஸ் வந்திருக்கு. From the toss to ஹன்னி சைனியோட பவுண்டரி வரையும் எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க இன்னைக்கு திண்டுக்கல் டிராகன்ஸ். ஆர் அஸ்வின் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் ஆஸ் அ லீடரா அவுட்ஸ்டாண்டிங்கா பண்ணியிருக்காரு. அவங்களோட போலிங் யூனிட்டை சூப்பர்
சூப்பரா வழி நடத்தினாரு. சூப்பரான bowling சேஞ்சஸ் பண்ணாரு. பேட்டிங்லயும் கலக்கினாரு. கன்வின்சிங் வின் அகைன்ஸ்ட் திருச்சி கிராண்ட் சோலாஸ். குவாலிஃபை ஆனாங்க திருச்சி கிராண்ட் சோலாஸ். பட் இன்னைக்கு அவங்க நாளா இல்லாம போயிருக்கு அன்பார்ச்சுனேட்லி.